ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சீதாங் ட்ரை டு பிக் அப் கேர்ள்ஸ் இன் அட்டென்ஷன் அப்படின்ற சாப்பியன் மிஸ்டரிஸோட சீசன் 5 எபிசோட் 6 தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போகிறோம். ஸோ போன எபிசோட அந்த ஃபையாவை சாம்ப் அவரால் சுற்றி இருக்கிற எல்லாரோட மைண்டையும் கண்ட்ரோல் பண்ணி அவங்க மெமரிஸை ஆல்டர் பண்ணி விட்டுருப்பா. ஸோ அதனால அந்த ஒரு இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஈவன் ஒரு சில கார்ட்ஸுக்கும் நம்ம ஹீரோ அந்த ஃபையா ஃபேமிலி சேர்ந்தவன் போல தான் தெரியும். ஏன்னா எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச அவ சாம்ப் அவரால் நம்ம ஹீரோவை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிருக்காது. ஈவன் நம்ம எஸ்டியாவின்னா ஸோ இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம ஹீரோவை அவன் ஃபேமிலியில் சேர்த்துக்க ஒத்துக்க மாட்டா. அதுக்கு எஸ்டியாவும் விட மாட்டா. ஸோ அதனால அவன் 2 பேரையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட்டே நம்ம எஸ்டியாவை மீட் பண்ணி உன் ஃபேமிலியை கண்ட்ரோல் பண்ண மிரட்டி நம்ம எஸ்டியாவை ஒத்துக்க வச்சிருப்பா. பட் இதெல்லாம் நம்ம எஸ்டியா ஒத்துக்கிட்டாலும் கண்டிப்பாக நம்ம ஹீரோ ஒத்துக்க மாட்டான். அதனால அவனுக்கு கடத்தி கொண்டு போய் நீ ஆரம்பத்துலேருந்தே ஃபையா ஃபேமிலி சேர்ந்தவன் தான்டா அப்படின்னு அவனை நம்ப வைக்கிறதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்க. பட் அப்படியே இருந்தாலும் அவன் வெளியே வந்து அவனுக்கு உண்மை தெரிஞ்சிடும் இல்லையா? ஸோ அது தெரியக்கூடாதுன்றதுக்காகவும் நம்ம எஸ்டியாவுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காகவும் நம்ம ஹீரோவா வாட இடத்துல அவளுக்கு யாரும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுன்றதுக்காகவும் தான் ஸோ இந்த மெமரி ஆல்ட்ரேஷன் பிளானே அவள் போட்டிருக்கா. இது வேணால் பார்க்கறதுக்கு ரியாலிட்டியவே சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கலாம். பட் இது ரியாலிட்டியை சேஞ்ச் பண்ணுற கணக்கில் வராது. இது வந்து சுற்றி இருக்கிறவங்க மெமரிஸை ஆல்டர் பண்ணுற கணக்கில் வரும். ஸோ இதுக்கப்புறம் தான் கதையை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அதனால நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு அண்ட் அப்படியே நம்ம சேனலை ஃபாலோ பண்ண முடியும்னா கையோட நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே, இப்போ வாங்க நம்ம பேசி டைம் மிஸ் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Is it wrong try to pick up a girl's in attention? Season 5 and episode 6. சந்தேகமா இல்லை, இது கண்டிப்பாக ஒரு கார்ஸோட வேலை தான். இது காசா? ஆமாம், நீ இந்த பிளாக் மேஜிக்கை பற்றி கேள்விப்பட்டிருக்கியா? ஸோ அந்த மாதிரியான ஒரு காசை யூஸ் பண்ணி தான் உன் பழைய மெமரிஸை அடிச்சு உனக்கு புது மெமரிஸை கொடுத்துருக்காங்க. அதனால தான் நீ யாருன்றது கூட உனக்கே தெரியல. என்னங்க சொல்கிறீங்க? அப்படி கூட நடக்குமா என்ன? ஏன் நடக்காம? பிளாக் மேஜிக்கால் செய்ய முடியாத விஷயங்களே கிடையாது. ஸோ அந்த வகையில் உன் மேலே பயன்படுத்திருக்கிற காசு கொஞ்சம் ஸ்பெஷலானதாக இருக்குது. இப்போ ஏற்பட்ட கர்சை நீ எங்கே தான் போய் ஏற்றிட்டு வந்தேன்னு தெரியல. இது அப்படின்னா இது நாள் என் ஃப்ரெண்ட்ஸ் என் கார்டஸ் அவங்க கூட நான் பேசினது பழகினதெல்லாம் பொய்யா? சரிப்பா ஈத்து, அதான் என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சு போச்சுல. சட்டப்பட்டு அந்த கார்ஸை எடுத்தோட வேண்டி தானே? அதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னோட ஹீலிங் பவர்ஸ்க்குன்னு ஒரு சில லிமிட்ஸ் இருக்குப்பா. என்னால் காயங்களை மட்டும் தான் சரிப்படுத்த முடியும். இது மாதிரி பிளாக் மேஜிக் கார்ஸை என்னால் சரிப்படுத்த முடியாது. அதை சரிப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. நம்ம டியாசான் ஃபேமிலி கிட்ட தான் ஹெல்ப் கேட்கணும். எது ஃபொராரியோட பெஸ்டில் ஒன்று வச்சுக்கிட்டு நம்ம இன்னொரு ஃபேமிலிக்கிட்ட ஹெல்ப் கேட்கணுமா அப்படின்னு அவள் கேட்டால் அது நமக்கு பெருதாகமானோம். ஆமாம்மா, ரொம்ப கேவலமாக போயிடும். ஆனால் அதை தவிர்த்து நமக்கு வேறு வழி இல்லையே. வேணா நம்ம எப்படி பண்ணலாம்? இதை பார்ப்பா, இதை மெமரிஸ் எல்லாமே ஒரு கார்ஸால் வந்தது அப்படின்றத நீ புரிச்சுக்கிட்டல. அதனால பேசாமல் எல்லாத்தையும் நீயே மறந்துறேன். இது எல்லாத்தையும் மறக்கணுமா? இல்லை, அதுக்கு வாய்ப்பே இல்லை. கவலைப்படாத, அதை நீ மறக்கிறதுக்கு உனக்கு கஷ்டமாக இருந்தால் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு அந்த பொண்ணு கை நீட்டினா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல அப்படின்னு நம்ம டக்குன கையை தட்டி விட்டுறான். அச்சோ, மன்னிச்சிருங்க. அட கடவுளே, நம்ம நினச்சதை விட அந்த காட்சி ஒன்று ரொம்பவே பார்த்துச்சிருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த இடம் நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு வந்து அவன் ரூமில் விட்டுட்டு இதப்பா லேடி ஃபையா வர வரைக்கும் உலகம் நடந்துக்கும், அதுதான் அவனுக்கு நல்லது அப்படின்னு நம்ம ஹீரோ ஆன் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இதை உட்காந்து ஃபையா அந்த ஆண்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம போட்டுக்கிட்ட டீல் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? இதுக்கப்புறம் நீ பெல்ல பார்க்கவும் கூடாது, பேசவும் கூடாது. என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுது காடஸ். நல்லது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், என்னோட பிளான் என்னதான் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிருந்தாலும் இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கணும்னா அதுக்கு ஒரு சில வேலைகள் செய்ய வேண்டியது இருக்குது. ஸோ அந்த வேலையை எனக்கு பார்த்தலாம் என்ன போல நீ தான் பார்க்க போகிற. ஏன்னா ஜாம் பவரில் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறவங்கள மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு மேலே இருக்கிறவங்கள நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த வகையில் இந்த சிட்டியில் இருக்கிற எல்லாரையும் நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். இப்போ அவங்க எல்லாரும் என் ஜாம் பவருக்கு அடிமை. ஆனால் சிட்டிக்கு வெளியே இருக்கிறவங்களையும் டஞ்சனுக்குள்ளே இருக்கிறவங்களையும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படின்னா அவங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுற வேலையை என்ன பார்த்துக்க சொல்கிறீங்க அப்படி தானே? எக்ஸாக்ட்லி. பரவாயில்ல, ஷார்ப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, ஈவன் இந்த சீரியலில் கூட நான் யாராவது கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டுருக்கலாம். அவங்களையும் சேர்த்து கண்ட்ரோல் பண்ணுற வேலையை பார்த்துக்கோ. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இது எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் எஸ்டிஆர் மேலேயும் அதை பெண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் மேலேயும் ஒரு கண்ணு வச்சுக்கோ. ஏன்னா அவங்களுக்கும் பெல்லுக்கும் ஒரு டீப்பான கனெக்ஷன் இருக்குது. அதனால எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது. கண்டிப்பாக கடைஸ். அப்புறம் இந்த 18 இருக்கிறவங்க நம்ம என்ன பண்ணுறது? கவலைப்படாத, அதுக்கு நான் வேற ஒரு பிளான் வச்சுருக்கேன். நீ இப்போதைக்கு நான் சொன்ன பிளானை மட்டும் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம். என்னது? அது என்னென்னா, உங்களுக்கு பிடிச்ச அந்த பெல்லை நான் கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்காக நீங்கள் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறது இல்லையா? வெல், இது ஒரு நல்ல கேள்வி. ஆக்சுவலாக நீ அப்படி பண்ணதுக்காக உன்னை கொண்டுலான்னு கூட யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் யோசிச்சு பார்த்தா முன்னால் ஒரு சில வேலைகள் நடக்க வேண்டியது இருக்குது. அதனால தான் போனப்போ தானே ஏதோ ஒரு வாட்டி ஒன்று நான் மன்னிச்சிட்டேன். ஆனால் திரும்பவும் அதே தப்பை செய்வேன்னு நினைக்காத அப்படின்னு அந்த ஃபையா நானும் வார்ன் பண்ணி அனுப்பி வைக்கிறா. இது பக்கம் பார்த்தா நம்ம எஸ்டியா ஏதோ ஒரு தெருவில் சோகம் நடந்து போயிட்டுருக்கா. என்னால் இதை நம்பவே முடியல. அவன் ஜாம் பவர் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன மன்னிச்சிருப்பேன்.
எல்லாம் தெரிஞ்சு என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு போயிட்டு இருந்தா, பின்னாடி அந்த எர்மீஸ் வந்து நிற்கிறான். அவனை பார்த்த சந்தோஷத்தில் உடனே அவன்கிட்ட போயிட்டு, எப்போ எர்மீஸ் எங்கப்பா போயிட்ட நீ? அம்மா நேற்று நடந்தது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்டா, அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஏன்னா அவனும் அவன் சாம் பவரால் அஃபெக்ட் ஆயிருப்பான். ஆனால் நேற்று நைட்டே நம்ம எஸ்டிக்கு ஒரு லெட்டர் கொடுத்து சரியான சமயம் வரும்போது அந்த லெட்டர் என்கிட்ட கூட அப்படின்னு அவன் சொன்னதை நம்ம எஸ்டியை வச்சு பார்த்துட்டு அவங்ககிட்ட எதுவுமே பேசாமல் சைலண்டாக அங்கேருந்து கிளம்பி வந்துடுறா. அப்படியே அவன் சோகம் நடந்து வந்து பார்த்தா நம்ம வெள்ளம் அந்த ஐஸும் வழக்கமாக மீட் பண்ணுற இடத்துல அந்த ஐஸ் மட்டும் தண்ணி நின்றுட்டுருக்கா. உடனே நம்ம எஸ்டியாவை அவகிட்ட போயிட்டு எப்போ வாட்டு அம்மா தனியாக நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அவளும் என்னென்னு தெரியல கடாஸ், இந்த இடத்துக்கு நான் அடிக்கடிக்கு வந்த மாதிரி ஃபீல் ஆகுது. யாரையும் நான் பார்க்க வந்திருக்கேன், ஆனால் யாரை பார்க்க வந்திருக்குன்னு தெரியல. எல்லாரையாமலே நான் அந்த இடத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு ஐஸ் பதில் சொல்கிறா. ஓ அப்படியா, சரி உனக்கு இந்த வெள்ளை பற்றி தெரியுமா? யார் அந்த ஃபயர் ஃபேமிலி சேர்ந்த அந்த பல்கோனாலையும் சொல்கிறீங்க? ஆமாம் அவனே தான். நான் சொல்கிறேன்னு தப்பான்னு நினச்சிக்காத. நீ எதுக்கும் அவன்கிட்ட கொஞ்சம் விலகி ஏறு. இது விலகி இருக்கணுமா? ஏன் என்னாச்சு காடாஸ்? ஏன்னா அந்த பையன் பொண்ணுங்க விஷயத்தில் கொஞ்சம் மோசமானவன்னு கேள்விப்பட்டேன். அதுலேயும் அந்த ஃபயர் ஃபேமிலி சேர்ந்தவன்றதால அவன் என்ன தப்பு பண்ணாலும் அவனுக்கு சப்போர்ட்டாக அந்த ஃபையாக இருப்பான். அதனால தான் நான் ஒன்று அவன்கிட்ட இந்த விலைக்கு இருக்க சொல்கிறேன் அப்படின்னு நம்ம எஸ்டியாக சொல்கிறேன். அதுக்கு அந்த ஐஸும் சரின்னு வந்துக்கிறா. இதை பக்கம் பார்த்தா அந்த ஃபையா இப்போ அந்த ஒரேனஸை பார்க்கறதுக்காக வந்திருக்கா. என்னப்பா ஒரேனஸ், நீ உட்காந்துருக்கிற தினசை பார்த்தா என் சாப்பா அவனை எதுவுமே பண்ணல போலியே. அதான் உனக்கே தெரியுமே ஃபையா, அதனால தான் என்ன தேடி வந்திருக்க. இப்போ என்ன என்னை கண்ட்ரோல் பண்ண போறியா? சேச்சே, அப்படி ஒரு முட்டாள்தனத்தை நான் எப்படி பண்ணுவேன் ஒரேனஸ்? உன்னோட தேவை இந்த ஒரேருக்கு ரொம்பவே தேவை. அதனால நீ கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கணும். அதனால நான் உன்னை கண்ட்ரோல்லாம் பண்ண போகிறதில்ல. அப்படியாத்துக்கு நான் முயற்சி பண்ணாலும் அது வேலை செய்யாதுன்னு எனக்கே தெரியும். அதான் தெரியுதுல்ல, அப்போ எதுக்காக வந்திருக்கேன்? வெல் இது ஒரு நல்ல கேள்வி. ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட ஒரு டீல் பேசலாம் தான் வந்திருக்கேன். உனக்கே தெரியும் அந்த பெல்லை அடையிறதுக்காக நான் என்ன ஒன்றாலும் செய்வேன்னு. அதனால தான் ஊரில் இருக்கிற எல்லா மக்களையும் நான் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அவங்க எல்லாரும் என்னோட கண்ட்ரோலில் தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் இதில் ஒன்றாலும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால தயவு செஞ்சு இதுலேருந்து நீ விலகி ஏறு ஒரேனஸ். இதை நீ எனக்கு சும்மா நான் செய்ய வேண்டாம். அதுக்கு பதிலாக நீ கேட்ட விஷயங்களை கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஈவன் இது வரைக்கும் யாரும் போகாத ஃப்ளோர்ஸுக்கு கூட என் பசங்களை அனுப்பி உனக்கு தேவையான விஷயங்களை கொண்டு வர சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அதை பிளாக் ட்ராகனை டிஃபீட் பண்ணுறதுக்கு கூட நான் ஹெல்ப் பண்ணுறேன். அதுக்கு நீ இதில் தலையிடாமல் இருக்கணும். என்ன சொல்கிற ஃபொரேனஸ்? இது பார்ப்பையா, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க. இதுக்கு நான் கண்டிப்பாக உனக்கு தான் நினைக்க மாட்டேன். ஆனால் இப்போ இருக்கிற நிலைமைக்கு நானே நினச்சாலும் என்னால் அவனை தடுக்க முடியாது. அதனால் இது எல்லாத்தையும் நான் பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்துக்கிறேன். உனக்கு என்ன தோணுதோ அதை நீ செய். இதில் நான் கண்டிப்பாக தலையிட மாட்டேன் அப்படின்னு அந்த ஒரேனஸ் ஒத்துக்கிறேன். சரி நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபையாவை அங்கேருந்து கிளம்பிடுறா. அவள் போனதுக்கப்புறம் அந்த ஃப்ளே வழியை வந்து அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாரும் அவங்க சாமால பாதிக்கப்பட போகிறோமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவன் கேட்கும் போதே ஆல்ரெடி பாதிக்கப்பட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு அந்த ஒரேனஸும் ஆமான்னு பதில் சொல்கிறான். இப்போ எல்லாரும் அவள் கண்ட்ரோலில் இருக்காங்க. இப்போ நான் ஏதாவது பண்ணலான்னு நினச்சா எல்லாரும் எனக்கு எதிராக தான் திருப்புவாங்க. இப்போதைக்கு என்னால் இங்கேருந்து உட்காந்துட்டு எல்லாத்தையும் பார்க்க தான் முடியும். வேறு எதுவும் செய்ய முடியாது. இதெல்லாம் இனி அந்த பையன் கையில் தான் இருக்குது அப்படின்னு அந்த ஒரேனஸ் சொல்கிறான். இது பக்கம் நம்ம ஹீரோவோட வெப்பன்ஸ் அண்ட் ஆர்மர்ஸை பார்த்துட்டு இருக்கான். எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனால் என் கார்டஸ் கொடுத்த கத்தியை தவிர அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அந்த ஈடன் வந்து அந்த ஃபையை பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். அப்படி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது சியர்னு பேர் வச்சிருக்கிற யாராவது ஒரு பொண்ணுங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த இடம் கிட்ட கேட்குறான். அதுக்கு அந்த இடம் அப்படி ஒரு பொண்ணுங்க கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோவை நேராக அந்த ஃபையோட ரூமுக்கு வெளியே கொண்டு வந்து விடுறான். அதுக்கப்புறம் அவனை உள்ள போக சொல்ல நம்ம ஹீரோ கதவை திறந்துட்டு உள்ள வந்தா ஃபுல்லாக அந்த ஃபையை அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பாப்பல் மன்னிச்சிரு, நான் போன வேலை முடியறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி எல்லாரும் நீ ஏதோ எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு சொன்னாங்க. உனக்கு என்னாச்சு அப்படின்னு அந்த ஃபையை அவனை தொல்லான்னு போனா நம்ம ஹீரோ வேலைக்கு போறான். அப்படின்னா அவங்க சொன்னது உண்மைதான் போல. அப்போ நான் உண்மையிலேயே உங்க ஃபேமிலி சேர்ந்தவனா? ஆமா, அதில் என்ன சந்தேகம்? சொல்லப்போனா என் ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் மெம்பரே நீ தான்ப்பா. இது அப்போனா சரி, அதை எனக்கு ப்ரூவ் பண்ணுங்க. இப்போவே இந்த செகண்டே என் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான். ஏன்னா ஒருத்தர் எந்த ஃபேமிலியில் இருக்கானோ அந்த கடலில் மட்டும் தான் அவன் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணவோ செக் பண்ணவோ முடியும். அதனால தான் நம்ம ஹீரோ அப்படி கேட்டிருப்பான். உடனே அந்த ஃபையாவும் ஒரு மணி எடுத்து டக்குன்னு கொண்டு ஊசியை கொண்டு வாமா அப்படின்னு சொல்லவும் இப்போ நம்ம ஹீரோ ஸ்டேட்டஸை செக் பண்ணுறதுக்காக ஷர்ட்டை கழட்டி போட்டு உட்காந்துருக்கான். அந்த ஹீலர் பொண்ணு கொண்டு ஊசியை கொண்டு வந்திருக்கா. அந்த கொண்டு ஊசியை எடுத்து அந்த ஃபையாவை கையை குத்திக்கிட்டு அவள் காதுகிட்ட போய் அசையாமறேன்னு சொல்லிட்டு அவள் பிளட்டாவை முதுகில் போட்டு அவன் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணி செக் பண்ணி காட்டுறான். பார்த்தா அந்த பேப்பரில் அந்த ஃபையோட சிம்பிள் தான் இருக்குது. உடனே நம்ம ஹீரோவை முதுக கண்ணாடியில் பார்த்தா முதுகுலேயும் அந்த ஃபையோட சிம்பிள் தான் இருக்குது. அதை பார்த்த ஷாக்கில் நம்ம ஹீரோ மயக்கமே போட்டுறான். ஆக்சுவலாக அந்த ஃபை எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். ஒரு பேசிக்கான மேஜிக் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவோட முதுகில் இருக்க அந்த எஸ்டியா சிம்பிளை மறைச்சி அவள் சிம்பிள் தெரியுற மாதிரி பண்ணியிருக்கா. இது ஸ்டேட்டஸை செக் பண்ணுறதுக்கு ஒரு ரேரான மேஜிக்கல் லிக்விடை யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த லிக்விடை யூஸ் பண்ணி எந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்களோட ஸ்டேட்டஸையும் அவனால் செக் பண்ண முடியும். ஸோ அப்படி தான் அவன் நம்ம ஹீரோட ஸ்டேட்டஸையும் செக் பண்ணி காமிச்சிருப்பா. கவலைப்படாத பெண், இதுக்காக நான் உன் மேலே கோவப்பட மாட்டேன். பொண்ணாலும் எனக்கு புரியுது. அதனால என்ன ஆனாலும் சரி, நான் பொண்ணை விட்டு போக மாட்டேன்.
நான் உன் கூடவே இருப்பேன். உனக்கு துணையா இருப்பேன் அப்படின்னு அவ நம்ம ஹீரோவ சமாதானப்படுத்துறா. ஆனா அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற உன்னோட நினைவுகள பத்தி சொல்லுன்னு, அத பத்தியும் ஒரு சில விஷயங்கள கேட்டு தெரிஞ்சுக்கிறா. ஆக்சுவலா நம்ம ஹீரோவோட மெமரீஸ்ல இருக்கிறது ரியல் நினைவுகள் தான். ஆனா அது எல்லாத்தையும் பொய்ன்ற மாரி போர்ட்ரேட் பண்ணோம் இல்லையா? ஸோ அதுக்கான ஒரு நடிப்ப தான் இப்ப அவ போட்டுட்டு இருக்கா. சரி பெல், உன்னோட இந்த புது நினைவுகள பத்தி நான் நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறேன். ஆனா இப்போதைக்கு டைம் ஆயிடுச்சு. அதனால நாளைக்கு வழக்கம் போல ட்ரெய்னிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் கீழ வந்து பாரு. நம்ம நெறைய பேசலாம். இல்லன்னா இன்னைக்கு நைட்டே நம்ம 2 பேரும் ஒரே பெட்ல என்னங்கோ ஆசைதான். சும்மா சொன்னேன். உன்ன பார்த்தா டயர்டா இருக்கிற மாரி இருக்கு. முதல்ல போய் நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி அவன் நம்ம ஹீரோவ அனுப்பி வச்சுர்றா. நம்ம ஹீரோவும் வெக்கத்துல அங்கருந்து ஓடி போயிர்றான். அவன் மேலைக்கு எப்பவுமே ஒரு கண்ணு இருக்கட்டும். அவனுக்கே தெரியாம அவன கண்காணிக்க ஒரு ஆள செட் பண்ணுங்க. அவனோட ஒவ்வொரு அசைவும் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அந்த பையன் அந்த இளர் பொண்ணுகிட்ட சொல்றா. அந்த இளர் பொண்ணும் சரின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்புறா. சின்ன மன்னிச்சிருப்பேன். உன்னை காயப்படுத்துறது என் நோக்கம் இல்ல. ஆனா இதை தவிர எனக்கு வேற வழியும் இல்ல. பொண்ண அடைய நான் எந்த எல்லைக்கு போவேன் அப்படின்னு அது பைய பிள்ளை திரும்ப யோசிக்கிறா. தென் அடுத்த நாள் இப்போ நம்ம ஹீரோவும் அந்த வேணும் ட்ரைனிங் ஏரியாவுக்கு போயிட்டு இருக்காங்க. என்னடா சாணி உதிச்ச மாதிரி மாசம் மாசம் நடந்து வர, கொஞ்சம் வேகமாக தான் நடந்து வந்து தொலைடா. ஓகே ப்ரோ அடிச்சேன். இவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஆயுசு முடிஞ்சிடும் போல அப்படின்னு அவன் நம்ம ஹீரோவை காலி ஊத்திட்டே வர. இப்போ அவங்க 2 பேரும் அந்த ட்ரைனிங் ஏரியாவுக்கு வந்து சேர்றாங்க. அங்க பார்த்தா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஏன் ப்ரோ இந்த இடத்துல நம்ம ட்ரைனிங் எடுக்க போறோம்? ஆமா, இந்த இடத்துல தான் நம்ம சாகுற வரைக்கும் சண்டை போட போறோம். எது சாகுற வரைக்குமா? ஆமாண்டா பலத்தின மாண்டியான்னு அவ பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். யோ என்னையா சொல்லாம கொள்ளாம அட்டாக் பண்றேன். பேட்டில் ஃபீல்டு எவனும் சொல்லிட்டு அட்டாக் பண்ண மாட்டான்டா. எது பேட்டில் ஃபீல்டா? யோ இது ஒரு ட்ரைனிங் தானியா சொன்னீங்க. ட்ரைனிங்கோ பேட்டிலோ எல்லாமே ஒன்று தான்டா. பேச்சை குறைச்சிட்டு சண்டை போடு, இல்லைனா நீ செத்துருவா அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் கண்டினியூஸாக அட்டாக் பண்ணிட்டு இருக்க. பின்னாடி ஒருத்தன் இடிச்சிட்டு கீழே விழுறான். பார்த்தா அவனை உண்மையிலேயே வெட்டி போட்டிருக்கானுங்க. என்னதுடா உண்மையிலேயே வெட்டிக்கிறீங்க? வேடிக்கை பார்க்காத சண்டை போடு அப்படின்னு அந்த வேன் பறந்து வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வர உடனே நம்ம ஹீரோ கத்தி நிட்டுறான். ஆனால் அந்த கத்தி அசலத்தை எடுத்து விட்டு நம்ம ஹீரோட கழுத்துலேயே வெட்டலான்னு வர உடனே நம்ம ஹீரோ ஃபயர் பால் மேஜிக் யூஸ் பண்ணி அவனை அடிச்சு பறக்க விட்றான். ஸோ இப்படி அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் நம்ம ஹீரோ ரவுண்டு கட்டி அட்டாக் பண்ண வர அவங்களும் நம்ம ஹீரோனோட ஃபயர் பால் மேஜிக்கெல்லாம் அடிச்சு பறக்க விட்றான். ஸோ இப்படி ஒரு வழியா அங்கே இருக்கிற எல்லாரையுமே நம்ம ஹீரோ டிஃபீட் பண்ணிடுறான். பரவாயில்லையே, எல்லாத்தையும் வந்திருந்தாலும் சண்டை போடுறத மறக்கல போல. உண்மையிலேயே சூப்பராக சண்டை போட்டேன். சரி இது பண்ணல எங்களையும் ஜாயின் பண்ணிக்கோன்னு ஈடான மற்றவங்களும் நம்ம ஹீரோ கூட சண்டை போட வரானுங்க. கவலைப்படாத, ஒருவேளை நீங்கள் செத்துட்டா ஒரு டைம் லிமிட்குள்ளே ஒன்று ஈஸியாக ரிவ்யூ பண்ணிடலாம். எது என்னங்க நான் என் உலகத்துக்கு ஃப்ரீ பாஸ் கொடுக்குற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக்கில் முழிக்கிறான். அப்படியே இந்த பக்கம் அந்த கில்டை காட்ட இப்போ அந்த ஏமா நம்ம ஹீரோ பற்றின டாக்குமெண்ட் ஏதாவது கிடைக்குமான்னு கில்டு ஃபுல்லாக தேடிட்டு இருக்கா. பட் தேடின வரைக்கும் எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் கிடைக்கல. ஏன்னா இவன் அவன் கூட பேசினதுலேருந்து ஏதோ அவன் கூட பல நாள் பழக்கின மாதிரியான ஃபீலிங்ஸ் அவளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் அவனை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு நம்ம ஹீரோ பற்றின டாக்குமெண்ட் ஏதாவது கிடைக்குமான்னு தேடி பார்த்துருப்பா. பட் எதுவுமே கிடைக்கல. ஸோ எங்கடா போயிருக்குன்னு அவன் யோசிச்சுட்டு நடந்து வர டேபிள் இருக்கிற பேப்பரை வர தட்டி விட்டுறா. அச்சச்சோ தட்டி விட்டனே அப்படின்னு அது எல்லாத்தையும் பொறி கேட்கும்போது நம்ம ஹீரோட டாக்குமெண்ட்டையும் பார்த்துறா. ஸோ அந்த டாக்குமெண்ட் எடுத்து அவள் படிக்கலான்னு போகும்போது வேற ஒருத்தி அவளை நோட் பண்ணுறா. அப்படியே அவள் அந்த டாக்குமெண்ட்டை படிக்க ஆரம்பிக்க நம்ம ஹீரோவை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது, நம்ம ஹீரோ மான்சர் கூட ஃபைட் பண்ணது, அவளுக்கு அவள் சப்போர்ட் பண்ணது, அப்புறம் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தது. ஸோ இது எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வர அந்த பேயோட கண்ட்ரோலை மீறியும் அவள் அழக ஆரம்பிக்கிறா. சும்மா சொல்லக்கூடாது, உண்மையிலேயே நீ என்ன இம்ப்ரெஸ் பண்ணிட்டா அப்படின்னு பின்னாடி அந்த பேயா வந்து நிற்கிறா. ஆக்சுவலாக அவள் பேயா கிடையாது, ஹான். பேயா உருவத்தில் இருக்கும் ஹான். உண்மையை சொல்லப்போனா பொண்ணு பார்த்தா கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்கு. ஏன்னா உன்கிட்ட எந்த ஒரு பவரும் இல்லை. பட் இருந்தாலும் நீ கடவுளோட பவரையே எதிர்க்கிற. இன்ட்ரெஸ்டிங். சரி இதுக்கு மேலே உனக்கு இந்த டாக்குமெண்ட் தேவையில்ல, இதை நானே தூக்கி போட்டுறேன் அப்படின்னு அந்த ஏமா கிட்ட தான் அந்த டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பிடுறா. அவள் அங்கேருந்து கிளம்புனதும் அதே மாதிரி திரும்பவும் எல்லாத்தையும் மறந்துடுறா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஆல்மோஸ்ட் இருட்டிக்கவே ஆரம்பிச்சிருச்சு. இது பக்கம் நம்ம ஹீரோவை ஆல்ரெடி கொன்னே போட்டானுங்க. ஆனால் நல்ல வழியாக அந்த ஹீலர் பொண்ணு நம்ம ஹீரோ திரும்பவங்களோட கொண்டு வந்துடுறா. ஜஸ்ட் மிஸ், கொஞ்சம் விட்டுருந்தா அவன் செத்து போயிருப்பான்னு அந்த பொண்ணு அவங்க எல்லாரையும் திட்டுறா. சரி விடு, அதான் பொழைச்சிட்டால, நாளைக்கு திரும்பவும் சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களாம் அங்கேருந்து கிளம்புறானுங்க. ஆக்சுவலாக சூரியன் மறையறதுக்குள்ள இவனுங்க செத்து போயிட்டா அவங்கள ரிவ்யூ பண்ணிடலாம். ஆனால் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் யாராவது செத்துட்டாங்கன்னா அவங்கள ரிவ்யூ பண்ண முடியாது. அதனால தான் அந்த பொண்ணு அவங்கள திட்டிருப்பா. அதுக்கப்புறம் இப்போ எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் சண்டை போட்டு டயர்ல எல்லாருமே வெறித்தனமா அடிச்சு வெளுத்து கட்டுறானுங்க. இது பக்கம் அந்த வேன் செம கடுப்புல சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். மிஸ்டர் வேன் உங்களுக்கு என்னாச்சு, எதுக்காக இவ்வளோ குடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் நீலர் பொண்ணு கேட்கவும் என்னத்த சொல்றது, அவனை பார்த்தாலே கடுப்பா இருக்க, ஒத்துக்கிறதுக்கு மனசுலனாலும் அவன் என்ன விட ஸ்ட்ராங்கா இருக்கான். இதுல நம்ம காடஸ் வர அவனை விரும்புறாங்க. அதுதான் என்ன இன்னமும் எரிச்சலாக்குது அப்படின்னு அவன் செம கன்ல பேசிட்டு இருக்கான். சரி பிரியா விடுங்க அப்படின்னு அந்த எல்லாரும் பொண்ணு அவனை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அதே சமயத்துல இந்த பக்கம் அந்த ஈடான் திரும்பவும் நம்ம இரவா அந்த ஃபேயோட ரூமுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். ரூமுக்குள்ள பார்த்தா அந்த ஃபேயா அந்த ஏமா கிட்ட இருந்து வாங்கின நம்ம ஹீரோவை பத்தினா அந்த டாக்குமெண்ட் ஏரியா படிச்சிட்டு இருக்கா.
அப்போ அவன் வந்தது தெரிஞ்சதும் உடனே அந்த டாக்குமெண்ட் ஏரியா மறைச்சு வச்சுட்டு நம்ம ஹீரோ உள்ள வர சொல்றா. நம்ம ஹீரோவும் உள்ள வரா. அப்புறம் அவன கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கிறா. "சரி பெல், திரும்ப வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நீ ப்ராமிஸ் பண்ண மாதிரி இப்போ உன்னோட மெமரீஸ பத்தி சொல்லு" அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்கவும், நம்ம ஹீரோவும் நடந்த எல்லாத்தையும் அவகிட்ட சொல்றான். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எஸ்டியா போய் மீட் பண்ணது, அவ ஃபேமிலியில ஜாயின் பண்ணது, அப்புறம் அவங்களோட அந்த பால் அடைஞ்ச சர்ச். அதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் இருப்பிடமா இருந்துச்சு. சொல்லப்போனா அது ஒரு வீடு. ஒவ்வொரு வாட்டி அட்வான்ஸிங் முடிஞ்சதும் நான் நேரா வீட்டுக்கு தான் போவேன். அங்க எனக்காக என் கார்டர்ஸ் காத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ நடந்த எல்லாத்தையும் அந்த பையன்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. பரவால்ல பெல், உன்னோட இந்த மெமரீஸ் கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. பட் எப்படி பார்த்தாலும் இந்த மெமரீஸ்லயும் என்னோட பழைய அதே தைரியமான பெல்லா தான் நீ இருந்திருக்க. நீ உண்மையிலேயே தைரியமானவன் பெல். அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. சரி, நீங்க என்ன இங்க எப்படி ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஓ அதுவா? நான் உன்ன ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கிரேவேர்ல தான் மீட் பண்ணேன். பல அட்வென்ச்சர்ஸ் ஒருங்கி கிடக்குற அந்த இடத்துல தான் நான் உன்ன பார்த்தேன். நான் உன்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுமே உன் மேல நான் லவ்ல விழுந்துட்டேன். இது லவ்வா? ஆமா. ஆனா அது எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம, நான் உன்கிட்ட என்னோட ஃபேமிலில ஜாயின் பண்ணிக்கிறியான்னு கேட்டேன். நீயும் ஒத்துக்கிட்ட. அதுக்கப்புறம் நான் உன்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். ஸோ இப்படிதான் நீ என் ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் மெம்பரா ஜாயின் பண்ண. அப்புறம் உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? நீ ஃபர்ஸ்ட் டைம் டஞ்சனுக்கு போனப்போ, அப்ப ஒரே ஒரு காப்ளின கொன்னுட்டு, நீ வீட்டுக்கு வந்ததும் ஒரு பொண்ண அலப்பற இருக்கே! அது என்னால இப்ப கூட மறக்க முடியாது. ஒரு நிமிஷம். அது உண்மையிலே நடந்திருக்கு. ஆனா அத என் காடஸ் எஸ்டியா கிட்டயும், மிஸ் ஏமா கிட்டயும் மட்டும் தானே சொன்னேன். இது எப்படி இவங்களுக்கு தெரிஞ்சது? சரி, அப்பன்னா நான் லெவல் 2 எப்படி அட்டெண்ட் பண்ணேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஓ! அதுவா? அது நீ 5த் ஃப்ளோருக்கு போனப்போ, இந்த லோக்கி ஃபேமிலியால டிஃபீட் பண்ண முடியாத ஒரு மினிட்டர் மான்ஸ்டர நீ டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் லெவல் 2வ அட்டெண்ட் பண்ண. அ அ சரி அப்போ லெவல் 3? அது அந்த அப்போலோ ஃபேமிலி கூட ஃபைட் பண்ணும்போது. அதுவும் அந்த வார் கேம்ல. அப்புறம் உனக்கு அந்த எஸ்தர் ஞாபகம் இருக்கா? அவ கூட உன்ன என்கிட்ட இருந்து அபகரிக்கலான்னு தான் பார்த்தா. அதனால தான் அவ கதைய முடிச்சு விட்டேன். உன்னை யாராவது என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நெனச்சா, அவங்கள நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு அந்த பையன் நடந்த எல்லாத்தையும் சொல்றான். அதுக்கிட்ட நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகுறான். எனக்கு இப்போ வரைக்கும் அவ சொன்னதுல நம்ம ஹீரோவ அவ ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணேன்னு சொன்னா இல்லையா? அத தவிர்த்து மத்த எல்லாமே நம்ம ஹீரோட லைஃப்ல நடந்திருக்கு. அது அவனுக்கு ஞாபகமும் இருக்கு. அதனால நம்ம ஹீரோ பயங்கர கன்ஃப்யூஷன்ல குழம்பி போய் முழிச்சிட்டு இருக்கான். ஆக்சுவலா இது எல்லாத்தையும் அந்த பையன் அந்த ஏமாகிட்டேருந்து வாங்குன அந்த டாக்குமெண்ட் டைரியிலேருந்து தான் தெரிஞ்சுக்கிட்டான். என்ன பொய் சொன்னாலும் ஒரு சில உண்மைகளை கலந்து தான் சொல்லணும். அப்பதான் பொய் கூட பொண்ணு மாதிரியே தெரியும். அப்பதான் அவனுக்கு டவுட்டும் வராது. இப்போதைக்கு இவனுக்கு இந்த குழப்பம் போதும். இப்படியே இவனை குழப்பி குழப்பி எல்லாத்தையும் மறக்க வச்சு இவனை நான் கடைசியில எனக்கு சொந்தமாக்கிப்பான் அப்படின்னு அந்த கையா வில்லத்தனமா யோசிக்கிறான். சரி பெல், நான் போட்டுக்கிற இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? உனக்கு பிடிச்சிருக்கா? ஆக்சுவலா இதை நான் சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். பட் பின்னாடி இருக்கிற ஊக்கு ரொம்ப தூரமா இருக்கிறதால என் கை எட்டல. கொஞ்சம் இதை கழட்டுறதுக்கு ஹெல்ப் பண்றியா? ஒரே ஒரு ஊக்கு மட்டும் கழட்டி விடு. மொத்தத்தெல்லாம் நான் கழட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், நவீனமும் வெக்கத்தோடயே அவனோட ஒரு பட்டனை கழட்டுறான். ஆனா தெரியாம உடம்பு டச் பண்ணிடுது. அச்சச்சோ என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வெக்கத்துல அங்கிருந்து ஓடி போயிடுறான். அவன் ஓடி போனதை பார்த்து அவ விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. இது வரைக்கும் இப்படி ஒருத்தன் நான் பார்த்ததே இல்லை. கடவுள்லேருந்து மனுஷங்க வரைக்கும் என் கூட பேசுறதுக்கே தவமா இருக்காங்க. ஆனா ஒரு நைட் தங்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சும் அது கண்டுக்காம போயிட்டானே அப்படின்னு சொல்லி அவ விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கா. அப்ப அந்த ஆண் அவளுக்காக ட்ரெஸ் கொண்டு வரா. ஆனா அந்த ட்ரெஸ் அவ வேணான்னு சொல்றா. ஏன்னா அவ அந்த ஹூக்க கழட்டும் போதே இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பைய கேட்டிருப்பா. அதுல நீங்க ரொம்பவே அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லியிருப்பா. ஸோ அப்படி அவன் சொன்னதால இன்னைக்கு நைட் நான் இந்த ட்ரெஸ்ல தான் தொங்க போறேன் அப்படின்னு சொல்றேன். ஸோ இந்த மொமெண்ட்ல இந்த எபிசோடு இதோட முடியுது. ஆக்சுவலா அந்த பையா போய் தான் சொல்றா. பட் என்னதான் பொய் சொன்னாலும் அதுல உண்மையை கலந்து சொன்னா தான் அதை நம்புற மாதிரி இருக்கும். அப்பதான் அவனுக்கு சந்தேகமும் வராது. அவனை ஈஸியாவோ குழப்ப முடியும். அப்படி குழம்பி கிடக்குற அவனை ஈஸியா தனக்கு சொந்தமாக்கிக்கலான்னு அந்த பையன் ஒரு பிளானை போட்டிருக்கான். அதே சமயத்துல அந்த ஹியாமா கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த அந்த டாக்குமெண்ட் ஏரியை படிச்சு நம்ம ஹீரோவை பத்தின இன்னொரு சில விஷயங்களையும் அவன் தெரிஞ்சுக்கிட்டா. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் உங்களுக்கு வேற எதனா டவுட் இருந்தா அதை மறக்காம வீடியோட கமெண்ட்ஸ்ல ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. சரி ஓகே. இப்போ நான் உங்கள மறுபடியும் அடுத்த எபிசோட்ல பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர். பை பை.